வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம டயோடு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஜெனரல் டயோடு. ஸோ நம்ம ஜெனரல் டயோடுனா என்னன்றத பத்தி பார்க்கலாம். General diode are semiconductor device that allow current to flow in both directions but specialize in current flowing in reverse. இதான் பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயோடோட டெஃபினிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டிக்காக யூஸ் பண்ற காம்பனன்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் பண்ணி பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம். சர்க்யூட் வித்தவுட் ஜெனரல் டயோடு. அதாவது இது பார்த்தீங்கன்னா பேட்டரி, இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இது பார்த்தீங்கன்னா LED1 LED2. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து நம்ம ரெசிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மினல்லையும் இன்புட்டா கொடுக்குறோம். அப்புறம் அவுட்புட்டா இன்னொரு டெர்மினல்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எல்இடியோட நெகட்டிவ் வந்து செகண்ட் எல்இடியோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் எல்இடியோட நெகட்டிவை பேட்டரியோட நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு பார்ப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு, ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர், அது கூட வந்து 2 டெஸ்ட் லீட்ஸ், 2 அலிகேட்டர் கிளிப், அப்புறம் 2 கனெக்டிங் ஒயர்ஸ், அப்புறம் 2 LED, அப்புறம் ஒரு ஜெனரல் டயோடு, ஒரு ரெசிஸ்டர் 220 ஓம் ரெசிஸ்டர். இதான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்டிங் வயர் எடுத்து பேட்டரியோட பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் இதுல இருந்து 3Aக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெசிஸ்டர்ல 3Bலையும் 7Bயும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல்ல 7Cலையும் 10Cலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிப்போம். அப்புறம் இன்னொரு எல்இடி எடுத்து 10Dலையும் 13Dலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிப்போம். அடுத்து இன்னொரு கனெக்டிங் வயர் எடுத்து 10Eலையும் நெகட்டிவ் இதுலையும் கனெக்ட் பண்ணிப்போம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதில் பிளாக் கலர் டெஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் கலர் அலிவேட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் டெஸ்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அலிவேட்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு அலிவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்இடியோட பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிளாக் கலர் அலிவேட்டருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் எல்இடியோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். பிளாக் கலர் நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுவோம். இது நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா 20ல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செட் பண்ணிப்போம். இதுல பார்த்தீங்கன்னா இப்போ 4.34-35% அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிங் பார்த்தீங்கன்னா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வித் ஜெனரல் டயோடு. அது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜெனரல் டயோடு. இது பார்த்தீங்கன்னா வித் ஜெனரல் டயோடு. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயோடு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். அதே தான் நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ன ஜெனரல் டயோடு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கேத்தோடு, அதே பிளாக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனோட். ஸோ நான் ஆனோட பார்த்தீங்கன்னா நான் 7Cலையும் 7Cலேருந்து 13Cக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனோட பார்த்தீங்கன்னா 7Cலையும் கேத்தோட பார்த்தீங்கன்னா 13Cலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். ஜெனரல் டயோடு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ
இப்போ நம்ம மல்டிமீட்டர் இதெல்லாம் 20ல வோல்டேஜ் செட் பண்ணிப்போம். இது காட்டாது 5 வோல்ட் இல்லை 5 வோல்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா காட்டும். நம்ம ஹெல்த் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணுது. தேங்க்யூ.